ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 8வது வசனம். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயமுள்ளவனோ இகழப்படுவான். அமேன். நம் புகழ்ச்சி நமக்கு எப்படி வரும்னா, நம்முடைய புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான் என்று வேதவசனம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு தகப்பனாரும் அவனுடைய பையனும் ஒரு முறை ஒரு இடத்துல இருக்கும்போது தகப்பனார் தையல் தொழிலை செய்கிறவர். அவர் தைக்கும்போது ஊசி என்ன செய்வாராம், தைச்சிட்டு அந்த ஒரு கேப்பில் பத்திரமா குத்தி வைத்துக்குவாராம். அப்போது கையில் சிசரை வெட்டிட்டு அப்படி இப்படி தூர வச்சிருவாராம். இதை பார்த்துக்கிட்டே அந்த சிறு பையன் கேட்டானா, இப்பா நீங்கள் தைக்கும்போது இந்த ஊசி ஒரு சின்னதானா அது அவ்வளோ பத்திரமா எடுத்து வச்சுருக்கீங்கன்னா, அந்த சிசர் எவ்வளோ பெரிய பொருள், அதை அப்படி இப்படி வச்சுருங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த தகப்பனார் சொல்கிறாராம், தம்பி இப்போ நான் ஊசியை பத்திரப்படுத்தி வைக்கிறேன், ஆனால் சிசரை நான் விட்டுறேன். இதிலேருந்து நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் பாரு. எந்த ஒரு பொருளும் இப்போ நீ ஊசி என்ன வேலை செய்யுது, அது சேர்க்கிற வேலையை செய்யுது. அதே சிசர் என்ன பண்ணுது, அது பிரிக்கிற வேலையை செய்யுது. அது என்னென்ன வேலை செய்கிறதோ அதுக்கு தக்கதான் அதற்குள்ள மரியாதை. இப்போ ஊசி சேர்க்கிற வேலையை செய்கிறதுனால அதை நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதையும் கூட அதை தான் வேதமும் சொல்கிறது. மனிதன் தன் புத்திக்கு தக்கதாக புகழப்படுவான். நமக்கு இன்றைக்கு நம்முடைய புத்தி, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கோ அதற்கு தக்கதான புகழ்ச்சியை தான் மனிதர்களால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தராலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம் வேதத்தில் நாம் அநேக வசனங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, யோபு 34வது அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டுகிறவர், அவன் நடக்கைக்கு தக்கதை அவனுக்கு பலன் அளிக்கிறவர். அப்போ நமக்கு வருகிற காரியங்கள், நமக்கு நன்மையா இந்த நாளில் பலனாய் வருகிற காரியங்கள் எப்படி இருக்குன்னா, நாம் நடக்கைக்கு தக்க பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் சங்கீதம் 62:12 வாசித்தீங்கன்னா, கிருபை உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். அவனவன் செய்கைக்கு தக்கதான காரியத்தை அவர் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நமக்கு இந்த நாளில் நல்ல பலன்கள், நல்ல காரியங்கள் பலனாய் வர வேண்டும்னா நம்முடைய செய்கைகள் நல்லதாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:14 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கண்ணானாகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பலன் அளிப்பாராக. நாம் இன்றைக்கு இந்த கேட்ட அந்த சம்பவத்தை போல என்ன வேலையை செய்கிறோம், நாம் பிரிக்கிற வேலையை செஞ்சால் அதற்கான பலன், நான் சேர்க்கிற வேலையை செய்யும்போது அதற்கான புகழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அப்போது இன்றைக்கு நீங்கள் அநேகர் சொல்லுவாங்க, இவங்க வந்தாலே பிரச்சனை, அப்படி இல்லாதபடி நம்ம சொல்லும்போது இவங்க வந்தால் ஒரு சமாதானம், இவங்க மற்றவர்களை சேர்க்கிறவங்க அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், புகழ் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம் புத்தி அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்மை குறித்து மனிதர்கள் சொல்லும்போது இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கண்ணானாகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். நாம் தீமை செய்யும் போது அதற்கான பலனை தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதை கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. பதில் அளிக்கிற தேவன், நம்முடைய செய்கைக்கு தக்கதை பதிலாய் கொண்டு வருகிற தேவன், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறதாம். ஆகவே இந்த நாட்களில் நாம் கிரியைகள் எப்படிப்பட்டது, அந்த ஊசியை போல அதற்குரிய கிரியைகள் அல்லது கத்திரிக்கோள் போல ஒரு நல்ல அன்பாக இருக்கிறவங்களை வெட்டி விடுகிற காரியங்களா? இன்றைக்கு அநேகர் சிலர் ஒரு சந்தோஷமாக அன்பாக இருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காது, ஏதாவது ஒன்று அங்கே போய் என்ன செய்வாங்க, முட்டி போட்டுருவாங்க, அப்படி அவங்கள பிரிச்சிருவாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்காதபடி நாம் அநேகரை சேர்த்து அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். புத்திக்கு தக்கதாக புகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருகிற தேவன். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். அப்போ ஏசப்பா எனக்கு இருக்கு நல்ல புத்தியை தாங்க. இன்றைக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா புத்தி சரி இருக்காது, அதனால் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் உயர்வும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏசப்பட்ட கேட்போம், ஏசப்பா என் புத்தி எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு யோசித்து பாருங்கள். உங்களுடைய புத்தி உண்மையாக உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கேரக்டருக்கு தக்க பலனை தான் ஈசப்பா நமக்கு தருவார். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இன்றைக்கு என்னுடைய
கேரக்டர், என்னுடைய புத்தி நல்ல புத்தியாக நீங்கள் மாற்றுங்க, அதுக்கு தக்கதான பலனை தான் நீ தருவீர் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதை எனக்கு தாங்க என்று சொல்லி நம் கண்களை முடி ஒரு தீர்மானத்தோடு ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. மனுஷன் தன் புத்திக்கு தக்கதாக புகழப்படுவான் என்று சொல்லியிருக்கிறப்பா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் மனுஷர்களால் உம்மால் புகழப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட எங்கள் கிரியைகள் நல்ல கிரியைகளாய் இருக்கும்படி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம் தகப்பனே. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல புத்தியை தாங்க, நல்ல ஒரு நடவடிக்கை எங்கள் வாழ்க்கையிலே காணப்படட்டும். நல்ல ஒரு கிரியைகள் நாங்கள் செய்யணும்ப்பா. மனுஷர்கள் நாங்களை பார்க்கும்போது இவங்க நல்ல கிரியை செய்கிறவர்கள் என்று சொல்லி நாங்கள் புகழ்ச்சி அடைய நீர் கிருபை செய்யும். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மாலே கூட அப்பா நீர் அவனவன் செய்கைக்கு தக்க பலனை நீர் அளிக்கும்படி கூட வருகிறீர். எங்களுக்கு செய்கைக்கான பலனை நீர் தருகிறப்பா. நல்ல செய்கைகள் நாங்கள் செய்ய இந்த நாளில் கிருபை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளில் அப்பா இந்த ஜெபத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும். சகல கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.